அன்புள்ளம் கொண்ட விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த விருச்சிக ராசி அப்படின்றது காலபுருஷத்தில் 8வது வீடாக இருக்குது. இந்த ராசிக்கு அதிபதி செவ்வாய். இந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னால் விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம், அனுஷம், கேட்டை, இதெல்லாம் இந்த ராசியில் இருக்குது. பொதுவாக இந்த ராசியை பொறுத்தளவில் இவங்கெல்லாம் வந்து அரசாங்கத்தில் வேலை பார்க்குறவங்க, இல்லை இராணுவத்தில் வேலை பார்க்குறவங்க, அது மாதிரி இளம் நிலம் இது சம்மந்தமாக ரியல் எஸ்டேட்டு அந்த மாதிரி பார்க்குறவங்க, இல்லை வந்து வீடு வாங்கி கொடுக்கக்கூடிய புரோக்கர்ஸு, இதெல்லாம் வந்து அரசாங்க பணிபுரிவாங்க, ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்க, இதெல்லாம் இந்த ராசியில் சேர்ந்தவங்க அதிகமான பேர் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்போ இந்த ராசியில் உள்ளவங்களுக்கு பொதுவாக வந்து நீங்கள் உங்களுடைய பேச்சு இருக்கு இல்லையா, அதை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்கணும். இது அடிக்கடி உங்களுக்கு ஒரு பிரச்சனையாக வரும். வெளியில் வந்து பேச்சு வார்த்தைகள் நம்ம வெளிவிடுற வார்த்தைகளே உங்களுக்கு எகென்ஸ்டாக வந்துடும். அதை நீங்கள் எப்போவுமே அதை மனசில் வச்சுக்கணும். நீங்கள் யாருக்கு ஹெல்ப் பண்ணாலும் அவங்களாம் வந்து உங்களுக்கு எகென்ஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த ராகுகேது பயிற்சியை பொறுத்தவரை உங்களுக்கு 5வது வீட்டில் இருந்தாங்க. இது வரைக்கும் மன சம்பந்தமான விஷயங்களை வந்து உங்களுக்கு எல்லாத்தையும் நல்ல உத்வேகமாக கொடுத்துட்டு இருந்த அந்த ராகு வந்து உங்களுக்கு 4வது வீட்டு சுகஸ்தானம் சொல்லக்கூடிய 4வது வீட்டுக்கு வருது. இந்த 4வது வீட்டுக்கு ராகு வர்றது மட்டும் இல்லை, 10வது வீட்டுக்கு கேது போகிறது. லாபஸ்தானம் 10வது வீட்டுக்கு கேது போகிறது. உங்களுக்கு இந்த 4-10 இருக்கக்கூடிய ராகுகேது எந்த விதமான பலன்களை கொடுக்க போகிறோன்னு பார்க்க போகிறோம். இந்த ராகுகேது பயிற்சின்றது 18/5/2025 பயிற்சி ஆகுது. அது வந்து 5/12/2026 வரைக்கும் அந்த இடத்துல தான் இருக்க போகிறது. இந்த பொசிஷனில் தான் இருக்க போகிறது. ஸோ இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு 4வது வீடுன்றது வீடு, உங்களுக்கு உண்டான சொத்துக்கள், வீடு, இதெல்லாத்தையும் குறிக்கும். உங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லாயிருக்கு. உங்களுடைய தாயோட உடல்நிலை மோசமாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். தாயோட உடல்நிலையை பார்த்துக்கணும். ஏன்னா 4ஆம் இடம்ன்றது அம்மாவை குறிக்கும். அந்த அம்மாவை குறிக்கிறது ராகு வர்றதுனால அவங்களுடைய உடல்நிலை கோளாறுகள் வரத்துக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதே மாதிரி 10 அப்படின்றது வந்து கேது 10ல் வரார். 10ன்றது கர்மஸ்தானம், அது வந்து அந்த இடத்துக்கு கேது வரார். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வரும்போது நீங்கள் அதை வந்து பார்த்துக்கிறதுக்கு உண்டான காலகட்டங்களாக இது இருக்குது. இதை தவிர வந்து என்ன மாதிரி நடக்கும் அப்படின்றத பார்த்தோம்னா 4 அப்படின்றது வீடு, நிலம் இடம் வாங்கியிருந்தீங்கன்னா வீடு கட்டுறதுக்கு இந்த காலம் நல்லாயிருக்கும். வீடெலாம் கட்டுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்க போகிறது. அது மாதிரி வேலையில் மாற்றங்கள், 4ன்றது உத்தியோக மாற்றம், இடமாற்றம், அதையும் குறிக்கும். அதனால் வந்து 10ன்றது தொழில். அதனால் வேலையில் மாற்றங்கள், உத்தியோக மாற்றங்கள் அதெல்லாம் கிடைக்க போகிறது. அந்த மாதிரி நீங்கள் வேலை ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்ருக்கீங்க, வேலைக்கு நம்ம அப்படி போனோம் அப்படி போகணும்னு சொல்லி. ஒரு சில பேருக்கு வந்து ப்ரொமோஷன் எதிர்பார்த்துட்டு இருந்தால் அந்த ப்ரொமோஷன் கிடைக்கும். நீங்கள் வேறு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் எதிர்பார்த்துட்டு இருந்தால் அந்த ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வேலைகளில் மாற்றங்கள் நிச்சயமாக கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வரப்போகிறது. இவர் வந்து 11லேருந்து 10ஆம் இடம், அது வந்து சூரியனுடைய வீடு. சூரியன் உங்களுக்கு வந்து அனுகூலமான ஒரு கிரகம். அந்த கிரகத்திலேருந்து ஏன்னா ராகுகேது வந்து எந்த வீட்டில் இருக்காங்களோ அந்த வீட்டு அதிபதி மாதிரி பலன் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் இதில் வந்து என்னென்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் நல்ல விஷயங்கள், நீங்கள் ப்ரொமோஷன் இல்லை வீடு கிடைக்கிறது, இது மாதிரி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் எதாக இருந்தாலும் நீங்கள் உங்களை சேர்ந்த உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய உங்களுக்கு நெருங்கிய உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள், இவங்களாலே அதுக்கு தடை ஏற்படும். நீங்கள் இது வரைக்கும் யாருக்கெல்லாம் நல்லது பண்ணீங்களோ இல்லை அவங்க கூட பழகிட்டு இருந்தாங்களோ அவங்களே வந்து அதுக்கு தடுக்கிற அந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாக வரும். இது ஒன்று தான் நீங்கள் உங்களுக்கு மைனஸாக இருக்கும். மற்றபடி குரு பயிற்சி அது வந்து 8ஆம் இடத்துக்கு வர்றது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்பொழுது உங்களுக்கு செலவினங்கள் ஏற்பட போகிறது. அதையும் நீங்கள் பார்த்துக்கணும். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த காலகட்டத்தில் வருது. அது மட்டும் இல்லாமல் ராகு 4ல் இருப்பார்னு சொன்னால் அவர் குரு பார்க்கறதுனால பல விதத்தில் உங்களுக்கு நன்மையாக இருக்கும். குரு பார்வை கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க. ராகு பயிற்சி அதுக்கு முன்னாலே குரு பயிற்சி ஆகிடுறார். ஸோ குரு பயிற்சி ஆகி பார்த்துட்டு இருக்கிறனால கிட்டத்தட்ட இந்த வருஷம் ஃபுல்லாகவுமே உங்கள் தாயாருக்கு வந்து எந்த விதமான பாதிப்பும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் உடல்நிலை சும்மா கோளாறுகள் அப்பப்போ வந்து போகலாம். மற்றபடி வேறு எந்த விதமான பெரிய லெவலில் நடக்கிறதுக்கு ஒன்றும் வந்து இல்லை. நான் வந்து ஜென்ரலாக உள்ளதை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இந்த பயிற்சி எப்படி காப்பாற்றுறதுன்றதை நான் சொல்கிறேன். அப்படி நீங்கள் புரிஞ்சுக்கணும். முன்னால் சொன்னீங்க இப்போ மாற்றி சொல்கிறேன்னு சொல்லக்கூடாது. முன்னால் நான் சொன்னேன் ராகு இந்த இடத்துல இருந்தால் இந்த ஸ்தானம் இந்த இடத்தெல்லாம் குறிக்கும், இதெல்லாம் குறிக்கும், இந்தந்த விஷயங்களை குறிக்கும். அப்போ வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொன்னேன். ஆனால் மற்ற கிரகங்களினுடைய நகர்வுகள் வந்து அதை எப்படி தடுக்குது அப்படின்றது தான் இப்போ நான் சொல்கிறேன். அப்படி நீங்கள் அதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் இதை நீங்கள் வந்து எடுத்துக்க முடியும்.
அதே மாதிரி உங்களுக்கு 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் குருவோட நட்சத்திரத்தில் இருக்கார். ஸோ 5 அப்படின்றது பூர்வ புண்ணிய ஸ்தானம் மட்டும் இல்லை. இந்த ராசியில் இருக்கக்கூடிய அரசியல் பண்ணுறவங்க, சினிமா தொழிலில் இருக்கிறவங்க, கலைத்துறையில் இருக்கிறவங்க, அது இல்லாமல் 5ஆம் இடம் தான் குறிக்கும். அந்த இடத்துல சனி பகவான் இருக்கிறனால பலவிதமான வெற்றிகளையும் நீங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளையும் கொண்டு வந்து கொடுக்கும். ஏன்னா உங்களுக்கு வந்து இப்போ குரு பார்வை 5ஆம் மாதம் வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் 8ஆம் வீட்டுக்கு போனால் கூட நடுவில் 2-3 மாதத்துக்கு அப்புறம் அக்டோபர்லேருந்து டிசம்பர் வரைக்கும் எகெயின் உங்களுக்கு உச்சகுரு அவருடைய பார்வை வந்துடுது. ஸோ அவருடைய பார்வை 5ஆம் இடத்துல ஒரு சனி பகவான் மேலேயும் படுறதுனால அந்த மாதிரியான விஷயங்கள் இந்த வருஷ கடைசியில் நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ அதனால் வந்து எப்படி பார்த்தாலுமே எல்லா வகையிலும் உள்ளவங்களுக்கும் நல்ல பலன் தான் நடக்கும். ஆனால் இந்த ராசியில் உள்ளவங்க ஒரு சில பேருக்கு அம்மாவுடைய உடல்நிலை பார்த்துக்க வேண்டிய கவனங்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ராசியை சேர்ந்தவங்க இடம், நிலம், வீடு இதெல்லாம் வாங்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் கிடைக்க போகிறது. அது மாதிரி பல பேருக்கு வந்து உத்தியோக மாற்றம் ரொம்ப நாளாக எதிர்பார்த்து, மாற்றம்னா ப்ரமோஷன்ஸ் மாதிரி, ப்ரமோஷன்ஸு, உத்தியோக உயர்வு, இதை தவிர சம்பளத்தில் உயர்வு, இல்லை இதை விட நல்ல கம்பெனி, இது மாதிரி இப்போ இருக்கிறத காட்டிலும் அடுத்த ஸ்டேஜுக்கு நீங்கள் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா வரப்போகிறது. இதெல்லாம் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க, அதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்குது. அதனால் இதெல்லாத்தையும் நீங்கள் அனுசரித்து நீங்கள் நடந்துக்கணும். பொதுவாக வந்து இதில் ராகு வந்து பயணிக்கக்கூடிய முதல் குருவோட நட்சத்திரத்தில் பயணிக்கிறார், அது உங்களுக்கு பாசிட்டிவ். அதுக்கடுத்து அவனோட சொந்த நட்சத்திரத்தில் பயணிக்கிறார், அப்போ சனி பகவான் 5ல் இருக்கிறனால அதுவும் பாசிட்டிவ். அதுக்கு அடுத்து வந்து அவர் செவ்வாயோட நட்சத்திரத்தில் பயணிக்கிறார், உங்கள் ராசியாதிபதி. அவர் செவ்வாய் வந்து இந்த ராகுகேது பயிற்சியான வரக்கூடிய அந்த காலகட்டங்களில் உங்களுடைய ராசிக்கு 9வது வீட்டுக்கு வரார். ஸோ அப்போ வந்து நிச்சயமாக இடம், நிலம், வாகனங்கள் இதெல்லாம் வந்து 2026 உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பல பேர் வீடு கட்டுறதுக்கு உண்டான சான்சஸ் வர போகிறது. விருச்சிக ராசியை பொறுத்தவரை இந்த ராகுகேது பயிற்சி உங்களுக்கு சொத்துக்களை உருவாக்கக்கூடிய ராகுகேது பயிற்சியாக வரப்போகிறது. சரி, இதில் வரக்கூடிய நமக்கு நெகட்டிவ் அஸ்பெக்ட்ஸ் அதை எப்படி சரி பண்ணிக்கலாம் அப்படின்னா, நீங்கள் என்ன சுவாமியை வணங்கணும் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, பொதுவாக முருகனை, உங்கள் ராசிக்கு அதிபதி முருகன் அப்படின்றதுனால பொதுவாக இந்த ராசியை சேர்ந்தவங்க முருகனுக்கு வந்து சத்ரு சம்ஹார திரிசதி அர்ச்சனை அது பண்ணலாம். இல்லை ரொம்ப கஷ்டப்படுறோம், நீங்களாம் நல்லா இருக்கும்னு சொன்னால் எனக்கு கஷ்டப்படுறோம், உங்கள் தசாபுத்திகள் நல்லா இருக்கும். அப்போ இந்த ராசியை சேர்ந்தவங்க ஒரு சில பேர் வந்து சத்ரு சம்ஹார திரிசதி ஹோமம் பண்ணலாம். இல்லைங்க இதெல்லாம் என்னால் பண்ண முடியாது, எனக்கு அந்த அளவுக்குலாம் நமக்கு வசதி இல்லை, ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா போய் ஒரு விளக்கேற்றி அர்ச்சனை பண்ணலாம். சுவாமி இதெல்லாம் பண்ணணும்னு நம்மளை கேட்கல. பொதுவாக வந்து நீங்கள் இந்த காலகட்டங்கள்லாம் போய் எவ்வளோ பார்த்தாலும் ஜாதகம் பார்க்குறது, அதில் போய் மனசை குழப்பிக்கிறது, இதெல்லாம் விட்டுருங்க. கொண்டு போய் நீங்கள் ஒரு தரம் பார்த்தீங்களா, அதை அப்படியே விட்டுட்டு உங்களுடைய முயற்சிகளையும் அதை வந்து கைவிடாதீங்க. உங்களோட முயற்சிகளை கைவிடாமல் இருக்கும். கஷ்டங்கள் ஒரு சில வரத்தான் செய்யும். அதனால் அது கஷ்டம் வராத ஆள் யார்? ஆனால் அந்த கஷ்டத்தில் நின்று போராடி ஜெயிச்சா தானே நீங்கள் யாருன்றதை மற்றவங்களுக்கு ப்ரூவ் பண்ண முடியும். அப்போ வந்து நீங்கள் வந்து அந்த கஷ்டங்களை எதிர்கொள்கிறது உங்களுடைய ஆற்றலை வந்து அதிகப்படுத்திக்கணும். உங்களுடைய வேலைகளை, உங்களுடைய செயல்பாடுகளை அதிகப்படுத்திக்கணும். மனசு சொந்து போகக்கூடாது. இதை மட்டும் ஞாபகத்தில் வச்சு நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஆற்றலும், உங்களுடைய முயற்சியும், உங்களுடைய தன்னம்பிக்கையுமே உங்கள் வாழ்க்கையில் வெற்றியை உங்களை தேடி கொண்டு வந்து கொடுக்கும் அப்படின்றத புரிஞ்சுங்க. இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வந்து அது மட்டும் இல்லை, நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வங்களையும் சொல்லிட்டேன். முடிஞ்சால் குக்கை சுப்பிரமணியன் இருக்குது, அங்கே கூட போயிட்டு வணங்கலாம். இல்லை சுப்பிரமணியருக்கு நம்ம அறுபடை வீடுகள் இருக்குது, அறுபடை வீடுகளில் உங்களுக்கு எது பக்கத்தில் இருக்கோ அதை போய் வணங்கலாம். இல்லாட்டினா ஒரு டூர் போட்டு அறுபடைகளையும் போய் வணங்கலாம். இதெல்லாம் வந்து உங்களுக்கு மிக மிக நல்ல பலன்களே கொண்டு வந்து கொடுக்கும். வாழ்க்கையில் வந்து இந்த கஷ்டங்கள் வரும்பொழுது அதை எதிர்கொள்கிறது தான் முக்கியமான விஷயம். அந்த விருச்சிக ராசி அன்பர்கள் அனைவருக்கும் இந்த ராகுகேது பயிற்சி நல்ல பலன்களை கொண்டு வந்து கொடுக்கும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிட்டு உங்கள்கிட்ட விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.